ரெண்டு தண்ணி இருக்கு. ஆடாத ஆட்டம் என்ன. ஹாய் நண்பர்களே. என்ன ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங்கிங் பிரிட்ஜ். ஹேங் ஆகும் ஆடும். ஹேங் ஆகும். அட அந்த கைத்தை கட்டி நடத்த மாதிரி. எவ்வளோ நேரம் எங்கே ஆச்சு வச்சியாரா? ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டுங்களா? அதே ரீசெட் பண்ணிடலாம்ல. எங்க வேமோ ஓட முடியல. ஏன்டா அங்க போயிட்டேன்? யாரு நீ? பெரியம்மா வத்த குழம்பு. உனக்கு தூண்ணா யார் நீ? ஏறி வர உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? புரியல பிடிக்கல. இன்னும் பத்தி நம்மள கரெக்டா கொண்டு வந்து அங்கேயே இருக்கிறது கேட்டு மக்களே, டேம் வியூ பார்த்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு கொள்ளக்கூடிய அந்த பிரிட்ஜி தான் வந்துருக்கோம். ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. யாருமே பைக்கெலாம் வரல, எல்லாமே ஜீப்பில் தான் பேசிக்கிறாங்க. ஸோ எல்லாம் அதுலேயே வந்துடுறாங்க. பைக்கில் யாரும் வந்து பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு 500 மீட்டர் 200 மீட்டர் சாரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சிலே எல்லாமே இருக்குது. அப்படி உள்ள போகலாமா? ராஜி ஹேங் ஆகுதா? அவ்வளோக்கா இல்லை, ஃபோனு தான் ஹேங் இல்லை. நீயும் ஒரு ஹேங்கு தான். நைட்டு குடிச்ச ஹேங் ஓவர்லேன்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடுதா? என்ன பாட்டுக்கு? என்ன ராஜி பண்ணுது? ஆடுதா? அப்படியே என்ன பாட்டுக்குன்னு சொல்லிடு. என்ன பாட்டுக்கு ஆடுது? என்ன பாட்டு சொல்கிறேன்? எட்டு பாட்டு. ஆடாத ஆட்டம் என்ன. சரி ஆமாம். இங்கேருந்து இது அந்துட்டு வந்து என்ன ஆகும்? இங்கேருந்து அந்துட்டு வந்து என்ன ஆகும்? ஆனால் இது ரொம்ப பழமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அப்பயும் இன்னும் தாங்குது. அதில் ஆனால் நம்ம வரும்போதெல்லாம் எங்கேயுமே தண்ணியே இருக்கிறதில்ல. நான் அடுத்த எங்கே போகலாம்? வாட்டர் ஃபால் ரிஃபிலா? வேற தண்ணி இருக்கிறதா போகலாமா? தண்ணி ரெண்டு தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸு ப்ளஸ் ஜிப்லைன் இருக்குது. இந்த ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கையில் கூட பிடிக்கல. அது அவனை பிடிக்கல. आपका पायलट जाएगा ना? இது கீழே இறங்கும். கையோட பிடிக்கல. உட்காருங்க. உட்காருங்க. ओके उतार நம்ம ஒரு பக்கம் வந்தாச்சுங்க. ஸோ ஜிப்லைன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே சல்லுன்னு பின்னாடி அந்த சோத்து மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போய் அப்படியே அடித்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ வயநாட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த கயிறு மாதிரி இருக்கும், அதில் கிளிக் பண்ணி அப்படியே ஸ்லோவாகி வந்துடும். இங்கே வந்து அப்படியே சல்லுன்னு வந்து அடிக்குது.
ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கணும். ஒரு ஆளுக்கு 500 ரூபா. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஃபால்ஸ் இருக்குது, ரிப்பில் ஃபால்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கிட்டே நம்ம இங்கே போய்ட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே வருவோம். அஜி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். பட் ஆனால் சம்மர் டைம்னால தண்ணி ரொம்ப வறண்டுருச்சு போல். தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே இதான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் காட்டுற பாருங்க, செம்மையாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிப் லைனில் வந்தோம். இங்கே தான் ஜிப்லேருந்து அப்படியே வந்து இங்கே வந்துட்டோம். முன்னாடி அண்ணாத்த இருக்கார், போய் ஒரு கேட்ச் பண்ணுவோம். ஃபால்ஸ் பக்கமாக வந்துட்டோம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? குளிக்க அலோடு கிடையாது. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வெறும் பாறையாக இருக்குது. தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்க எங்களால் வரவே முடியாது. ஆமாம், தண்ணி இருக்கும்போது ஜிப்லைனில் வந்து வேறு மாதிரி இருக்கும். என்ன அந்த நேரத்தில் வந்துட்டு இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா இருக்குங்களா? கம்மியாக இருக்குது. அந்த வழியாக போகலாம், ஆனால் ரிஸ்க்கே வேண்டாம். அதனால் இங்கே இருந்து குடிக்கணும். உங்களோட கை விடுங்க. இந்த கை விடக்கூடாது. ஓகே. உள்ள உட்காரு. இப்படி கொஞ்சம் கீழே ஓகேவா? ஹாய் நண்பர்களே, ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். Don't leave that, hold it tightly. மக்களே, வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து ஜிப்லைனில் வந்தாச்சு. அப்புறம் நம்ம வரும்போது நம்மளை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறாங்க. 100 rupees சார்ஜஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. தண்ணி இருக்கும்போது வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களே, ஜாலியாக ஜீப்பில் ட்ரெக்கிங் போய் வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு அப்படின்னு இல்லாமல் மொத்தமாக 3000 பேக்கேஜில் பேசிட்டோம். ஸோ சூப்பராக அண்ணன் கூட்டி போயிட்டு வந்துட்டாப்புல. ஓகே, ஸோ ரெசார்ட் வந்துட்டோம். மீண்டும் குளிச்சுட்டு அடுத்த பிளான் எங்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, பாய்.